வணக்க மக்களே, சற்று முன்னிலையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். சொன்னதை கேட்கலையே அண்ணே, வேட்பாளரை மாற்றத்தால் திமுகவில் இருந்த நாதாக்கா தம்பிகள். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் தொடர்வதற்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவிப்பது, பிரச்சாரத்தை தூள் கிளப்புவது நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமாவின் தனித்துவ ஸ்டைலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை கல்யாண சுந்தரத்தை அண்மையில் அறிவித்தார் சீமான் அவர்கள். இதை ஏற்காமல் 20க்கும் மேற்பட்ட நாதாக்கா நிர்வாகிகள் எல்லாம் சீமானுக்கு குட் பை சொல்லிவிட்டு திமுகவில் ஐக்கியமானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் கிளப்பி வந்ததா. அதாவது நாதாக்கா சார்பில் கல் இறக்க அனுமதி கோரி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் போராட்டத்தில் நடத்திய சீமான் அவர்கள் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கினார். இதற்கு கண்டனங்கள் தெரிவித்த புதிய தமிழக கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதுடன் நாதாக்காவை தடை செய்ய வேண்டும் என்றும் குரல்கள் எல்லாம் கொடுத்து வந்தாராம். இதனைத் தொடர்ந்துதான் ஆகஸ்ட் மாதம் தேனியில் கூட தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தின் பட்டியலை வெளியேற்ற கோரிக்கை ஒன்றை வலியுறுத்திய பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவரது குடும்பத்தினரையும் ஒருமையில் கடுமையாக விமர்சித்ததாக நாதாக்கா நிர்வாகிகள் கல்யாண சுந்தரம் அதை ரசித்த சீமான் அந்த மேடையிலே அவரை சிறுவில்லிபுத்தூர் தொகுதிக்கான வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவித்தது அதன் ஆதரவாளர்களிடையே ஒரு பெரும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தி வந்ததா. இந்த நிலையில்தான் கல்யாண சுந்தரத்தை மாற்ற வேண்டுமென சிறுவில்லிபுத்தூர் நாதாக்கா நிர்வாகிகள் தலைமைக்கு கோரிக்கை ஒன்று விடுத்தனராம். அவர்களை அழைத்து பேசிய சீமான், கல்யாண சுந்தரம் தான் வேட்பாளர், நான் சொல்வதை கேட்டால் கேளுங்கள், இல்லாவிட்டால் வெளியேறுங்கள் என்று சொன்னதாக செய்திகள் வெளிவந்தன. இதை அடுத்துதான் நாதாக்காவில் தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில செயலாளர் சுபாஷும் அமைச்சர் KSRஐ சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டாராம். இவரை தொடர்ந்துதான் நாதாக்காவில் வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளரான பாஜக மூர்த்தி, குருதுகுடை பாசறை செயலாளர் ராமராஜ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் நிர்வாகிகள் எல்லாம் அண்ணா சிறையை சந்தித்து திமுகவில் ஐக்கியமாக்கியதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி இது குறித்து திமுகவில் இருந்த இவர்களை அனைவருமே விருதுநகர் மாவட்டத்தில் ஊசலாட்டத்தில் உள்ள நாதாக்கா நிர்வாகிகளை அண்ணாச்சியிடம் அழைத்துச் செல்லுமாறு முயற்சியில் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறதா. இது குறித்து நம்மிடம் பேசிய பிரபாகரன் மூர்த்தி கூட 2026 சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் நாதாக்கா சார்பில் இதே கல்யாண சுந்தரம் தான் போட்டியிட்டு 3834 வாக்குகள் பெற்றார். தேர்தலில் தோற்ற பிறகு கூட நாதாக்காவை விட்டு விலகி தமிழர் விடுதலை மீட்புக்களம் என்ற அமைப்பை தொடங்கியவர். பட்டியலில் உள்ள பிற சமூக எதிராக ஏற்படப்பட்ட சமூகங்களையும் எதிராக தொடர்ந்து அவதூறுகளெல்லாம் பரப்பி வந்தவர் இவர்தான் என்று கூறப்படுகிறார். இதே நபர்தான் 2019 மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் நாதாக்கா வேட்பாளராக போட்டியிட்ட சீமான் உறவினரை எதிர்த்து போட்டியிட்டவர். 2021 தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பரமக்குடியிலும் 2024 மக்களவைத் தேர்தலில் தென்காசியிலும் ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாகவும் வேலை செய்தாராம். இப்படிப்பட்ட நபரை மீண்டும் நாதாக்காவில் களம் இறக்கியது அரசியல் வட்டாரத்திலே பெரும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தி வந்ததா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.